ஹலோ படிஸ், வெல்கம் டு டாப்பர்ஸ் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் நம்ம ஜியாகிரஃபியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது கான்செப்ட் ஓரியன்டாக பார்த்துருவோம், ஏன்னா அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாம் இந்தியாவின் அமைவிடம் அப்படிங்கிற இந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த வீடியோவில் இந்தியாவோட மற்றதெல்லாம் பார்க்கலாம். முதல்ல இந்தியாவோட நிலம் மற்றும் நீரெல்லைகள். இது இந்தியாவோட நிலம் மற்றும் நீரெல்லைகளை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொன்று நம்ம பார்த்துடணும். இந்தியா உலகிலேயே ஏழாவது மிகப்பெரிய நாடு தான் இந்தியா. உலகில் 7வது மிகப்பெரிய நாடு இந்தியா. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஏசியாவிலேயே இரண்டாவது மிகப்பெரிய நாடும் இந்தியா தான். மூன்றாவது விஷயம், இது உலக பரப்பளவில் புவியோட மொத்த பரப்பளவில் 2.4% இருக்குது. 2.4% இருக்குது. இன்ன வரைக்கும் என்ன சொன்னேன்? உலகிலேயே 7வது மிகப்பெரிய நாடு இந்தியா. இரண்டாவது, இது ஆசியாவிலேயே இரண்டாவது மிகப்பெரிய நாடு. அடுத்தது முதல் மிகப்பெரிய நாடு சீனா. மூன்றாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதோட மொத்த பரப்பளவு 2.4% உலகத்தில் அப்படின்னு புவியோட ஒப்பிடும்போது இது 2.4%. அடுத்தது பார்த்தோம்னா, நான்காவது பாயிண்ட்டு, இது பாகிஸ்தானை விட 4 மடங்கு பெரியது. 4 மடங்கு பெரியது. ஜப்பானை விட 8 மடங்கு பெரியது. ஐந்தாவது, ஜப்பானை விட 8 மடங்கு இந்தியா பெரியது. இங்கிலாந்தை விட 12 மடங்கு இந்தியா பெரியது. இதுவே அமெரிக்கா, யூஎஸ்ஏவை அமெரிக்கா அப்படின்னு சொல்லுவோம். இதை விட 3 மடங்கு சிறியது. இங்கே பாருங்கள், அம்புக்குறி தான் முக்கியம். இந்த அம்புக்குறி எங்கே பெரிதாக இருக்குதோ அந்த இடம் தான் பெரியதுன்னு அர்த்தம். அப்போ யூஎஸ்ஏன்னு சொல்லப்படுற அமெரிக்கா பெரியது. கனடா பங்கில் 3ல் 1 மடங்கு தான் இந்தியா. 3ல் 1 மடங்கு தான் இந்தியா. 9வது பாயிண்ட்டு, புவியிலேயே முதல் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு எது அப்படின்னா அது இந்தியா தான். ரீசெண்டாக அறிவிச்சிருக்காங்க, ஆனால் அஃபிஷியலாக வரல, ரீசெண்டாக அறிவிச்சிருக்காங்க. 10வதா, இந்தியாவை ஒரு துணை கண்டம் அப்படின்னு சொல்கிறோம், ஏன்னா இங்கே அதிக நிலப்பரப்பு இருக்கிறதுனால. முதல் பாயிண்ட் என்ன? உலகிலேயே 7வது மிகப்பெரிய நாடு. இது ஆசியாவிலேயே 2வது மிகப்பெரிய நாடு. மூன்றாவது, புவியின் மொத்த பரப்பில் 2.4% இந்தியா பெற்றிருக்கு. நான்காவது, பாகிஸ்தானை விட 4 மடங்கு பெரியது. ஜப்பானை விட 8 மடங்கு பெரியது. இங்கிலாந்தை விட 12 மடங்கு பெரியது. யூஎஸ்ஏவை விட 3 மடங்கு சிறியது. கனடாவை விட 3 மடங்கு சிறியது. 3ல் 1 மடங்கு சிறியது. உலகிலேயே முதல் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு இந்தியா தான். இதை இந்திய துணை கண்டம் அப்படின்னு அழைக்கிறோம். இது சும்மா ஃபேக்ட்ஸு தான். அடுத்ததாக இந்தியாவோட அமைவிடம் தான் பார்க்க போகிறோம். அமைவிடமும் பரப்பளவு ஏற்கனவே பார்த்தாச்சு. அமைவிடம் அப்படின்னு பார்த்தோம்னா, வட அச்சம், கிழக்கு தீர்க்கம் அப்படின்னு சொல்லி 2 பார்ப்போம். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு புவியை எடுத்துக்கணும். இந்த புவி இப்படி இருக்கும். இந்த புவியில் நடுவில் போகிறது பூமத்திய ரேகை அப்படின்னு சொல்லுவாங்க. மேலே இருக்கிறது வட அச்சம், கீழே இருக்கிறது தென்னச்சம். தென்னச்சம் அப்படின்னா, அதாவது அச்சரேகை, கடகரேகைன்னு 2 இருக்குது. அச்சரேகை அப்படின்னா பூமிக்கு இணையாக போகிறது அச்சரேகை. இதுவே கடகரேகை இல்லை, தீர்க்கரேகை. தீர்க்கரேகை அப்படின்னா பூமிக்கு செங்குத்தாக வர்றது தீர்க்கரேகை. இங்கே அச்சத்தை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம இதில் வட அச்சம், தென்னச்சம் ஆகிய 2 எடுத்துக்கிறோம். இதில் வட அச்சம் அப்படின்னா, இந்த இந்தியா இப்படி வட அச்சத்துக்கு மேலே தான் இருக்குது. அதனால் இது 8 டிகிரி நார்த்துலேருந்து, அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. 8 டிகிரி நார்த்துனா வட அச்சத்துலேருந்து, பூமத்திய ரேகையிலேருந்து எடுத்துக்கிறாங்க. 8 டிகிரி வடக்குலேருந்து 37 டிகிரி, இங்கே இருக்குது பாருங்கள், 37 டிகிரி வடக்கு வரைக்கும் காணப்படுறது தான் இந்த இந்தியா. அப்போ 8 டிகிரி வடக்குலேருந்து 37 டிகிரி வடக்கு வரைக்கும் காணப்படுறது இந்தியா. அடுத்தது பார்த்தோம்னா,
தீர்க்கரேகை வந்து கிழக்கு தீர்க்கம் இங்கே பாருங்கள் 68.7 டிகிரியிலிருந்து 97.25 டிகிரி, இது அருணாச்சல பிரதேசம். இங்கே வந்து குஜராத், இங்கேருந்து இருக்குது. இதை தான் தீர்க்கரேகை அப்படிமோ, பூமிக்கு செங்குத்தாக இருக்கிறத. இது அப்போ நம்ம லொக்கேஷன் படி இது வந்து இந்தியா வந்து வடாச்சத்தில் வந்து இருக்குது, தென்னச்சத்தில் கிடையாது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, இப்போ சொன்னோம் பார்த்தீங்களா, இதோட நீளம் வடாச்சத்திலேருந்து இந்த வடாச்சம் வரைக்கும் இருக்கிற நீளம் 3214. இதுவே இங்கே கிழக்கு தீர்க்கத்திலேருந்து இங்கே போகுது பார்த்தீங்களா, இதோட நீளம் வந்து 2933. இதுதான் கொடுத்துருப்பாங்க. இந்த கோடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த கோடு வந்து கடகரேகை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கடகரேகை அப்படி தான் இந்தியாவை 2 பாகமாக பிரிக்குது. இந்த கடகரேகையோட டிகிரி என்னென்னா 23:30 டிகிரி வந்து 23.5 டிகிரி 30 செகண்ட். அந்த டிகிரி தான் கடகரேகை அப்படின்னு சொல்லுவோம். இந்த கடகரேகை இந்தியாவை 2ஆக பிரிக்குது. இந்த கடகரேகை எந்தெந்த மாநிலங்களில் செல்கிறது அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம். இன்னொன்று, இந்த கடகரேகையினால தான் இந்தியாவோட தென்பகுதி, அதாவது சதர்ன் இந்தியா அப்படின்னு சொல்லுவோம், அது வந்து வெப்பமண்டலமாகவும் வட இந்தியா வந்து மித வெப்பமண்டலமாகவும் இருக்குது. அடுத்தது இந்தியாவோட அண்டை நாடுகளை பற்றி பார்க்கலாம். இந்தியாவோட அண்டை நாடு வடக்கு அப்படின்னா இதுதான் வடக்கு. இந்த வடக்கில் நமக்கு சீனாவும், இங்கே சீனா இருக்கும், இங்கே நேபாளம், இதுதான் நேபாளம் கரெக்டாக சொல்லப்போனால். இந்த சீனாவும் நேபாளமும் வடக்கில் தான் இருக்குது. இதுவே வடமேற்கு அப்படின்னா இதுதான் வடமேற்கு, இந்த இடம் தான் வடமேற்கு. இங்கே பாகிஸ்தானும், அதற்கு பிறகு இது ஆப்கானிஸ்தான் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஆப்கானிஸ்தானும் இருக்கிற பகுதி இதுதான். அடுத்ததாக கிழக்கில், இதுதான் கிழக்கு. இந்த கிழக்கில் என்னென்ன இருக்குது அப்படின்னா வங்காளதேசம், இதுதான் வங்காளதேசம். அடுத்ததாக மியான்மர், இது மியான்மர் இங்கே தான் இருக்குது. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இதை வந்து வரிசைப்படுத்துக அப்படின்னு தான் கேட்பாங்க. குரூப் 1லேருந்து குரூப் 4 வரைக்குமே இந்த வரிசைப்படுத்துக தான் கேட்பாங்க. முதல்ல பங்களாதேஷ், நம்ம எல்லோரும் நினச்சிட்டு இருப்போம் சீனா தான் முதல்ல இருக்குது அப்படின்னு. ஏன்னா பெரிய நாடாக இருக்கிறதா தான் இந்தியாவோட ஒட்டிகிட்டு இருக்கிறது. ஆனால் பங்களாதேஷ் தான் முதல்ல இருக்குது. 2வதாக தான் சைனா, 3வது பாகிஸ்தான், 4வது நேபாளம், 5வது தான் மியான்மர், 6வது பூட்டான், 7வது ஆப்கானிஸ்தான். பூட்டான் அப்படிங்கிறது வேற எங்கேயும் இல்லை, இந்த இடம் தான் பூட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பூட்டான் வந்து இருக்கிற இடம் தான் நமக்கு ஆப்கானிஸ்தானை விட அதிகமாக இருக்குது. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு பங்களாதேஷ் சைனா வரணும் அப்படின்னு தெரியணும். முதல்ல கடைசியாக இருக்கிறது ஏவனும், முதல்ல இருக்கிறது பி, 2வது சி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இதை வந்து கரெக்டாக எழுதிடலாம். கடைசியாக இருக்கிறது முதல், கடைசியாக இருக்கிறத 1னும், 2வது ஏ, 3வது சி, கடைசியாக இருக்கிறது ஆப்கானிஸ்தான், அதை தான் ஏ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறோம். 7 நாடில் அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த ஏபிசி இந்த 3 மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா மற்றதெல்லாம் ஈஸியாக இருக்கும். இந்தியா வந்து மிக நீண்ட கடற்கரை கொண்டிருக்கு. இதுதான் கடற்கரை, பார்த்துங்க. இந்த நீண்ட கடற்கரை இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் இந்தியா. இது வந்து கொண்டிருக்கு. இதோட கடற்கரையோட நீளம் வந்து 7516.6 கிலோமீட்டர் அப்படின்னு இருக்குது. ஆனால் சமீபத்தில் கரண்ட் அஃபேர்ஸ் படி 11,000 சில்லற சம்திங், 11,058ன்னு நினைக்கிறேன், கரெக்டாக பார்த்து வச்சுங்க. 11,058 கிலோமீட்டர் வந்து இந்த கடற்கரையோட நீளம் இருக்குது, விரிஞ்சிருச்சு. அதை ஞாபகம் வச்சுங்க இந்த கடற்கரை. அடுத்ததாக இந்தியாவையும் இந்த இலங்கையும் பிரிக்கிற நீர்ச்சந்தி பாருங்கள், இந்த டாட் லைன் இருக்குது, நடுவில் ஒரு நீர்ச்சந்தி போகுதா, அதற்கு பெயர் தான் பாக் நீர்ச்சந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், இங்கே நார்தன் மோஸ்ட் பாயிண்ட்டு அப்படின்னு இருக்குல்ல, இதை இந்திரா கோல் அப்படின்னும், இங்கே சதர்ன் மோஸ்டில் இந்திரா பாயிண்ட் அப்படின்னு இருக்குல்ல, இது இந்திரா முனை அப்படின்னு சொல்லுவாங்க.
இந்த கடகரேகை அப்படிங்கிறது பாஸ் ஆகும்ல, இந்த மாநிலங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் 8 மாநிலங்களில் இந்த கடகரேகை வந்து பாஸ் ஆகுது. 8 மாநிலங்களில் பாஸ் ஆகுது. முதல்ல ராஜஸ்தான் வந்துடும், இரண்டாவது குஜராத், மூன்றாவது மத்திய பிரதேசம், நான்காவது சத்தீஸ்கர், ஐந்தாவது ஜார்க்கண்ட், அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா அருணாச்சல் பிரதேசம், அஸ்ஸாம், மேற்கு வங்கம், மணிப்பூர், மிசோரம். இதை ஞாபகம் வச்சுங்க, அருணாச்சல் பிரதேஷ் வராது. எழுதியே காமிக்கிறேன் பாருங்கள். முதல்ல குஜராத், குஜராத், குஜராத். இரண்டாவது மத்திய பிரதேசம், 3 ஜார்க்கண்ட், 4 சத்தீஸ்கர், 5 மேற்கு வங்கம், 6 திரிபுரா, 7 மிசோரம், 8வது ராஜஸ்தான். இந்த 6 ஞாபகம் வச்சுங்க. குஜராத், மத்திய பிரதேசம், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், மேற்கு வங்கம், திரிபுரா, மிசோரம், ராஜஸ்தான். முதல்ல ராஜஸ்தான் தான் வந்திருக்கணும், இதை ஞாபகம் வச்சுங்க. டிஎன்பிஎஸ்சி கேட்கும்போது ஆர்டர் வைஸ் அடுக்குங்க அப்படின்னு கோரும் கேட்பாங்க, அதனால தான் இதை பார்த்து வச்சுங்க. அடுத்ததாக இந்தியாவோட திட்ட நேரம். இந்தியாவோட திட்ட நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா கிரீன்விச் திட்ட நேரத்தில் இருந்து நம்மளது 5 மணி நேரம் 30 நிமிடம் முன்னதாகவே இருக்குது. இதை ஞாபகம் வச்சுங்க. 28 மாநிலம், 8 யூனியன் பிரதேசம் வந்து இருக்குது. யூனியன் பிரதேசம். நான் ஒன்று சொன்னேன்ல, இந்த கடகரேகை பாஸ் ஆகிறது இப்படி தான் பாஸ் ஆகும். இது 23.5 டிகிரி. 23.5 டிகிரி. இதுவே தீர்க்க ரேகை வந்து இந்தியாவின் நடுவில் பாஸ் ஆகும். அது அலகாபாத்தில் மிர்சாப்பூர், உத்தரப்பிரதேசம் அலகாபூரில் மிர்சாப்பூர் இதை ஞாபகம் வச்சுங்க. உத்தரப்பிரதேசத்தில் மிர்சாப்பூர் அப்படிங்கிற இடத்துல இது வந்து இதோட வழியாக செல்லுது. மொத்தம் 4 மாநிலங்களில் இது செல்லுது. மொத்தம் இது வந்து இந்த தீர்க்கரேகை வந்து 4 மாநிலங்கள் வழியாக செல்லுது. 4 மாநிலங்கள், இது தெரிந்தால் போதும். அடுத்ததாக இந்த அனைவருக்குமே குழப்பம் வருது. 8 டிகிரி சேனல், 9 டிகிரி சேனல், 6 டிகிரி சேனல், 10 டிகிரி சேனல், இதில் தான் குழப்பம் வரும். நான் இதை கரெக்டாக தெளிவாக சொல்லி கொடுக்குறேன் பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா, அதாவது அச்சரேகை தீர்க்கரேகைன்னு படிச்சோம்ல, இதில் பூமத்திய ரேகைக்கு மேலே இங்கே இந்தியா வந்து அமைஞ்சிருக்கு. இந்த இந்தியாவில் இந்த மாலத்தீவு அப்படிங்கிறது இங்கே இருக்குது. இந்த மாலத்தீவையும் மினிக்காய் தீவு அப்படிங்கிற இரண்டையுமே பிரிக்கிறது எது அப்படின்னு பார்த்தோம்னா 8 டிகிரி. இந்த 8 டிகிரி சேனல் தான் மாலத்தீவையும் மினிக்காய் தீவு. இது மினிக்காய் தீவு, இது மாலத்தீவு. இது இரண்டையுமே பிரிக்கிற கோட்டுக்கு பெயர் தான் இந்த 8 டிகிரி சேனல். அடுத்ததாக 9 டிகிரி சேனல் அப்படிங்கிறது மினிக்காய் தீவையும் லட்சத்தீவையும் பிரிக்கிறது தான் 9 டிகிரி சேனல். 9 டிகிரி அப்படின்னா இது 1 டிகிரி இப்படி இருக்கும். 1 டிகிரி, 2 டிகிரி, 3 டிகிரி, 4 டிகிரி அப்படின்ட்டு இருக்கும். இதில் கரெக்டாக 8 டிகிரி வச்சு நாம் மாலத்தீவையும் மினிக்காய் தீவையும் பிரிக்கிறோம். அடுத்ததாக இந்த 10 டிகிரி சேனல் வந்து அந்தமான் மற்றும் நிக்கோபார் ஆகிய இரண்டையுமே பிரிக்கிறது இந்த 9 டிகிரி சேனல், 10 டிகிரி சேனல். இந்த 9 டிகிரி சேனல் மினிக்காயையும் லட்சத்தீவையும் பிரிக்குது.
இந்த அந்தமான் வந்து மேலே இருக்குது, லட்சத்தீவுக்கு கொஞ்சம் மேலே இருக்குது. அதனால தான் இது 10 டிகிரி சேனல் அப்படின்னு சொல்கிறோம். இன்னொன்று இருக்குது, ஒரு 2 நிமிஷம். இங்கே பாருங்கள், இன்னொன்று இந்த 10 டிகிரி பிரிச்சிட்டோமா, இந்த 11 டிகிரி நார்த் அப்படிங்கிற ஒரு சேனல் பிரிக்கிறது வந்து லிட்டில் அந்தமானையும் போர்ட் பிளேயர், இந்த லிட்டில் அந்தமானையும் அந்தமான் ஐலாண்டையும் பிரிக்கிறது தான் இந்த 11 டிகிரி சேனல். இதையும் ஞாபகம் வச்சுக்கங்க, கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதோட இந்த இந்தியாவின் அமைவிடம் மற்றும் நிலப்பரப்பு வந்து முடியுது. இது வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.